இன்றைக்கி கோதுமை அல்வா பார்க்கலாம். வீட்டில் இருக்க கோதுமை தான் நான் எடுத்திருக்கேன். வீட்டில் கோதுமை வாங்கி கழுவி காய வச்சு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ 1/2 கிலோ கோதுமை நான் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கிறேன். நான் கோதுமை மிதங்கின மாதிரி தான் ஊற்றியிருக்கேன். தண்ணி நிறையலாம் ஊற்றலை. கட்டி இல்லாமல் நம்ம கிண்டிக்கலாம். நம்ம கட்டி இல்லாமல் கிண்டினா கூட அடுப்பு வச்சா கட்டியாக தான் ஆகிடும். நம்ம கிண்ட கிண்ட தான் இந்த கட்டி இல்லாமலாம் கரைஞ்சிரும். இப்போ கை விடாமல் நம்ம கிண்டிக்கலாம். இப்போ கலருக்காக சர்க்கரை சிரப்பு செஞ்சுக்கலாம். 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டு ஒரு சொட்டு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டிக்கலாம். ரொம்ப கருகிருச்சுன்னா திஞ்ச வாசனை அடிக்கும். நம்ம பார்த்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் சர்க்கரை பாவை. கோதுமை நல்லா தண்ணி சுண்டுச்சு, நல்லா வெந்திருக்கு கோதுமை. இப்போ ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ கோதுமைக்கு 1/2 கிலோ சர்க்கரை நான் இது கூட சேர்த்துருக்கேன். இன்னும் ஸ்வீட் வேணும், இன்னும் கொஞ்சம் சர்க்கரை கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது நார்மலாக இருந்துச்சு எங்களுக்கு ஸ்வீட்டு. இப்போ ஏலக்காய் சர்க்கரைலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டாச்சு. நல்லா கோதுமை நல்லா வெந்துருச்சு. அல்வாவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்க்கரை சிரப்பு ரெடி ஆகிடுச்சு கலருக்கு. இப்போ கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக நெய் ஊற்றியிருக்கேன் நம்ம இறக்குறப்ப இன்னும் கொஞ்சம் நெய் நெய் நிறையா ஊற்ற அல்வா நல்லாயிருக்கும். நான் கிண்ட கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றிட்டு இருக்கேன் நெய் இப்போ கலருக்கும் சிரப்பு ஊற்றியாச்சு. நல்லா கிண்டுறதுனா கலர் நல்லா வந்துடும். இப்போ முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம் நெய்யில். இப்போ முந்திரி பருப்பு எடுத்து இதில் கொட்டிட்டேன். இப்போ கலர் நல்லா வந்திருக்கு. வேக வேக நல்லா கலரும் வந்துருச்சு. இப்போ நெய் கொஞ்சமாக ஊற்றி இறக்குறப்ப நெய் ஊற்றிக்கலாம். நான் 150 கிராம் நெய் ஊற்றிருக்கேன் அதில். அல்வா நம்ம நல்லா வெந்துருச்சு. நான் இறக்கிட்டேன். சுட சுட கோதுமை அல்வா ரெடி ஆகிடுச்சு. பசங்க ஸ்கூல் விட்டு வந்தால் ஸ்நாக்ஸ் மாரி நான் வீட்டில் செஞ்சுருக்கேன். கோதுமை அல்வா ரெடி ஆகிடுச்சு.